பிரேசலார். இன்றைக்கி நாம் என்ன காரியத்தை குறித்து பார்க்கலான்னு சொன்னால், பெரிய ஆசீர்வாதம், சின்ன ஆசீர்வாதம், ரெண்டு விதமான ஆசீர்வாதம். அதாவது முழுமையான ஆசீர்வாதம், தற்காலிக சின்ன ஆசீர்வாதம், முழுமை அடையாத ஆசீர்வாதம் சொல்லி ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவங்க யாருன்னு பார்ப்போம். எதனால் அவங்க பெற்றுக்கொண்டாங்க, அப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்ப்போம். நாம் எப்படி இருந்தால் நமக்கு அந்த ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும், நம்ம என்னெல்லாம் பண்ணுறதுனால சின்ன ஆசீர்வாதத்தோடு, தற்கால ஆசீர்வாதத்தோடு நம்ம கடந்து போயிடுறோம் அப்படிங்கிறத குறித்து பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தோம்னா விக்கிரக ஆராதனைக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவங்க கர்த்தருக்குள்ளே திரும்பி வரும்போது கர்த்தர் உண்மையிலே சந்தோஷமாக ஏற்றுப்பாரா இல்லைங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே யோசிச்சு பாருங்களா? பயங்கரமாக நேசிப்பார். ஏன்னா ஒரு பாவி அவன் மனம் திரும்பும் பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த கொண்டாட்டம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பரலோக ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு விக்கிரக ஆராதனை பின்னாடி போயிருந்த மனுஷன் ஒரு கர்த்தருக்குள்ளே திரும்பி வரான்னு சொன்னால் கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? இன்றைக்கி நாம் எத்தனை விதமான விக்கிரக ஆராதனை பின்னாடி போயிட்டுருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பணம், பொருட்கள், பதவி, பேர், பெருமை, அதெல்லாம் நமக்கு வேணும். இப்போ நம்ம பணத்தை இழந்துட்டோம்னு சொன்னால் உலகமே இழந்துட்டோம்னுவாங்க. சிலருக்கு பேர் புகழ் இழந்துட்டோம்னு சொன்னால் உண்மையிலே அவங்க உயிரோடு நிறைய பேர் கௌரவம் இல்லைங்களா? மான மரியாதை, அதாவது மான மரியாதை மீன்ஸ் தவறு செய்து ஒருத்தர் திட்டாங்க சொன்னால் உண்மையிலே என் பேர் போச்சு, என் பெருமை போச்சு, என் கௌரவம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, இப்படி சொல்லி ஜீவனை விடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படி நாம் பல விக்கிரகம் பின்னாடி போகிறோம் இல்லைங்களா? இந்த விக்கிரகங்கிட்டிருந்து நம்ம மனம் திரும்பும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தேவ சமூகத்தில் இருக்கும் இல்லைங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுவார். இப்போது ஆபிரகாம் ஐயா எடுத்துப்போம். அங்கேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து வருவோம். நமக்கு நிறைய விஷயங்கள் அப்போ புரிய வரும். இப்போ ஆக்சுவலி ஒரு சரித்திரம் சொல்லுது, நம்பப்படத்தக்க ஒரு சரித்திரம் சொல்லுது. ஆபிரகாம் ஐயா, தேராக ஐயாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சிலை வழிபாடு, அதாவது சிலைகளை செய்து வைக்கிறவங்களா இருந்தாங்க. சரிங்களா? அப்போ தான் ஆபிரகாம் ஐயா அவர் தேவனால் உணர்த்தப்பட்டு இதில் அதோடைய அந்த டாபிக் எடுத்தோம்னா ரொம்ப பெருசாக போகும். நாம் உண்மையில் அதை குறித்து பேசுவோம். ஆபிரகாம் ஐயா சிலை வழிபாடு விட்டு அவர் வெளியே வந்தார். அதனால் அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டார் பார்த்தீங்களா? விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்தார், பாவத்தை விட்டு வெளியே வந்தார், தேவனை உண்மையை உத்தமமாக பிடிச்சிக்கிட்டார். அதனால் அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உலகத்திலே மகா பெரிய ஆசீர்வாதம். அதே மாதிரி பாருங்கள், தேராகுடைய சகோதரனாகிய நாகோருடைய பிள்ளை யார்? பெத்வேல். பெத்தோலோட பிள்ளை யார்? லாபான். லாபானுடைய தங்கச்சி யார்? ரபேக்காமா இல்லைங்களா? இப்போது லாபான் என்ன பண்ணியிருந்தான்? விக்கிரக ஆராதனை பண்ணியிருந்தான் இல்லைங்களா? நம்ம வசனத்தை தெளிவாக பார்ப்போம். அப்போ விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருந்த அந்த வீட்டில் இருந்த அந்த அம்மா தான் ரபேக்கால். ஆனால் ரபேக்கால் ஈசாக்கை கல்யாணம் பண்ணாங்க. அப்போது அவங்க அந்த இடத்துல இருந்து ஈசாக்கை ஐயா கல்யாணம் பண்ணி ஆபிரகாம் ஐயா கூட வந்தது பிற்பாடு அவங்க உண்மையும் உத்தவமாக தேவனோடு இருந்தாங்க. அதனால் என்ன ஆச்சு பாருங்கள், உலகத்திலே மகா ஆசீர்வதிக்கப்பட்ட மகராசி அப்படிங்கிற அந்த பட்டத்தை பெற்ற அவங்க யாருன்னா உண்மையிலே ரபேக்கம்மா. அப்போ அவங்களும் ஒரு காலத்தில் விக்கிரகத்தை பின்னாடி போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க அண்ணெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க அப்பா பேசாமல் இருந்திருக்க மாட்டார் இல்லைங்களா? இருந்திருந்தா லாபம் விக்கிரக ஆராதனை செஞ்சுருப்பாரு. அப்போது அதிலிருந்து வெளியே வந்தாங்க, மனப்பூர்வமாக வெளியே வந்தாங்க. திரும்பவும் அது போல் அவங்க மகா பெரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அப்புறம் பாருங்கள், ராக்கேல், லேயாள் இல்லைங்களா? யாக்கோபையா அங்கே இருக்கும்போது யாக்கோபையா என்ன பண்ணவே இல்லை, விக்கிரக ஆராதனை பின்னாடி போகவே இல்லை. ஸோ லேயாலையும் கல்யாணம் பண்ணார், ராக்கேலையும் கல்யாணம் பண்ணார். லேயாள் விக்கிரகம் பின்னாடி போகவே இல்லை. அவங்க பாருங்கள், மகா அழகான அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாங்க இல்லைங்களா? லேயாவோட வாழ்க்கை அற்பமாக எண்ணப்பட்டாலும் அவங்களோட ஆசீர்வாதம் மிக பெருசாக. எத்தனை பிள்ளைகள் இல்லைங்களா? இஸ்ரவேலே பூத்து குளங்கிற காய்ச்சி கனித்தரக்கூடிய செடியாக மாற்றக்கூடிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றாங்க இல்லைங்களா? அப்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவங்களும் விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, அப்பா கூட தான் இருந்தவங்க. ஆனால் யாக்கோபையாவை கல்யாணம் பண்ணவுடனே அவங்க என்ன பண்ணல, விக்கிரக ஆராதனை பண்ணி போகல. ஆனால் ராக்கேல் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து கிளம்பி வரும்போது விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க வழியிலே இறந்து போய் அவங்களுடைய ஆசீர்வாதம் அதோடு முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க உண்மையாக இல்லை தேவனுக்கு. அவங்க உண்மையானவருடைய மனைவியாக இருந்தாலும் அவங்க உண்மையாக இல்லாமல் போனதுனால அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அதோடு மட்டுப்பட்டு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பின்னாடி இருந்த நூற்றுக்கதிபதி, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்தாரிலே நூற்றுக்கதிபதி, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா என் வேலைக்கான சுஸ்தமாவான்னு சொன்னால் அந்த நூற்றுக்கதிபதி
விக்கிரக ஆராதனை பின்னாடி இருந்தார் இல்லையா? அதுக்கு முன்னாடி ரோமர்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணல? விக்கிரகத்துக்கு முன்னாடி போகல. அவர் மகா பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அவருக்கு பாருங்கள், பரலோக பாக்கியம் அவர் கிடச்சிச்சு. பவுலும் ஷீலாவையும் ஐயாவையும் ஐயாவையும் கட்டி சிறைச்சாலையில் வச்சுருந்தாங்களா, அந்த சிறை காவலர் அவர் ரட்சிக்கப்பட்டார் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் நூற்றுக்கு அதிபதி போல தான் சிறை வழிபாடு செய்கிறவராக இருந்தார். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, அவர் அந்த 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 பயங்கரத்துலேருந்து, அந்த விக்கிரகத்திலேருந்து அவர் வெளியே வந்த பிற்பாடு அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்திருக்கு? உண்மையிலே இந்த பூமியில் எத்தனை காரியங்களை அவர் சந்தித்தார். அவர் எங்கே போய் சேர்ந்தார்? பரலோகம் போய் சேர்ந்தார். அப்போது விக்கிரகத்திலிருந்து முழுமையாக வெளியே வந்தவங்களுக்கு எத்தனை பயங்கர பாக்கியம், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? விவரிக்க முடியாத அளவுக்கு நான் பெரிய ஆசீர்வாதம் பெற்றாங்க. அபிரகாம் தான் விசுவாச தகப்பன், சந்ததிக்கெல்லாம் தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியே அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? ஸோ அப்போ முழுமையாக வந்தாங்க. அவங்களாம் முழுமையாக வந்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆசீர்வாதம் அபரிவிதமாக கிடைச்சிது. அவங்களும் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லாத அளவுக்கு கிடைச்சிச்சு இல்லைங்களா? ஆனால் இப்போ அறகுறையான ஆசீர்வாதத்தை பெற்றவங்க பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாப் மகா கேவலமான காரியம் செஞ்ச ஆகாப் அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் ஐயோ அப்பான்னு கதறினோடனே, சரி உன்னுடைய காலத்தில் உன் சந்ததி அழியாதுடா, உனக்கு அப்புறமா ஒருத்தனும் இருக்க மாட்டான்னு சொல்லி அந்த ஒரு சின்ன மாற்றத்துக்கு அவனுக்கு அந்த அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சு. அந்த நிமிஷமே அவனை கொண்டு போட்டிருக்க வேண்டிய தேவன். ஆனால் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் சந்ததியை இல்லாதபடி செஞ்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மனாசி எவ்வளோ பயங்கர மோசமாக இருந்தான். ஆனால் அவன் திருந்தி அவன் மோசமாக இருக்கும்போது ஏசாயா இருக்கார் இல்லையா, அந்த தீர்க்கதரிசி கொன்னதே அவன் தான். அப்போ அதுக்கப்புறமா அவன் நல்லவனாக மாறும்போது, கர்த்தரை பிடிச்சிக்கும்போது அவனுக்கான ஆசீர்வாதம் அவன் நல்லபடியாக மதித்தான். அவன் சந்ததியில் அடிமையாக போல. அது அதே மாதிரி இஸ்ரேவேலில் சிதேக்கியா இல்லைங்களா, சிதேக்கியா இருக்கார் இல்லையா, யார் நம்ம எரேமியா கிட்ட சொல்லுவார், நான் என்ன பண்ணணும், பாபிலோன் வரும்போது என்ன பண்ணணும்னு கேட்டதுனால, நீ ஒழுங்காக அங்கே போயிடு, நீ அங்கே போனீன்னா நல்லபடியாக சாவ அப்படின்னு சொன்னதுனால அங்கே போய் அவர் கண்ணு போனாலும் கடைசி வரைக்கும் அவர் அங்கே உயிரோடு இருந்து அப்புறம் மறிச்சு போனார். அப்போ சின்னதாக, அதாவது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அழிக்கப்படாமல் அது எக்ஸ்டெண்ட் பண்ணி போனதுக்கான சின்ன கீழ்ப்பிடிதல், சின்ன மனம் திரும்புதல், சின்ன ஒப்புரவாகுதல் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆச்சு? ஆசீர்வாதம் பாருங்கள், சின்னதாக. இன்றைக்கி நாம் எப்படி வாழ்கிறோம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் எப்படிலாம் வாழ்கிறோம்? அந்த மனம் திரும்புதல் எப்படி இருக்குது? அந்த விக்கிரகங்கிற அந்த பயங்கரத்தை விட்டு நாம் எப்படி வெளியே வரோம்? பேராசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு இப்படி பல ஆசைகள், பல விக்கிரகங்கள் பின்னாடி போகிற நாம் எப்படி மனம் திரும்புகிறோம்? கொஞ்சோண்டு, அதாவது அந்த நேரம் நல்ல வசனத்தை கேட்கும்போது, நல்ல பிரசங்கத்தை கேட்கும்போது இல்லைங்களா, நல்ல ஆலோசனை கேட்கும்போது இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி, அப்போ அதனால் என்ன நடக்குது பாருங்கள், சின்னதாக ஆசீர்வாதம். திரும்ப நம்ம அதே பயங்கர வேதனையில், கஷ்டத்தில், எவ்வளோ துக்கத்தில், பயத்தில் இல்லைங்களா? ஏன்? அப்போ நாம் மனம் திரும்புதல் இவங்களை போல் சின்ன ஆசீர்வாதத்தை பெற்றுருக்காங்க இல்லைங்களா, அவங்கள போல் நம்ம இருக்கோம். ஆனால் முழுமையாக திரும்பவும் அந்த பக்கம் திரும்பியே பார்க்காத அளவு திரும்பினாங்க இல்லைங்களா, அப்ரகாம் ஐயா, ரபேக்காம்மா, லேயால் இல்லைங்களா? அப்போ அவங்களெல்லாம் பாருங்களேன், அவங்களோட ஆசீர்வாதம்லாம் பாருங்கள் அபரிவிதமாக இருந்துச்சு. அப்போது மனம் திரும்புதல் எந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்குமோ, பாவத்தை விட்டு நம்ம எந்த அளவுக்கு வெளியே வருமோ, ஆசீர்வாதம் அவ்வளோ நாங்கள் வர மாதிரி ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் அனுபவித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாற்றம் இருக்கணும். கருப்பாக இருந்தது வெள்ளையாக மாறிச்சு, வெள்ளை ஆஷ் கலரில் அப்படிலாம் இல்லை, வெள்ளை முழுசாக. அப்படி வரும்போது தேவன் கண்டிப்பாக கைவிடுவார்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். விக்கிரகத்துக்கு பின்னாடி போனால் நமக்கு என்ன கிடைக்குங்கிறது ரொம்ப நல்லா தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கார் இல்லையா? விக்கிரகம்னா வெறும் சிலை மாத்திரம் இல்லை. விக்கிரகம்னா நமக்குள்ளே இருக்கிற எல்லா வீணான காரியங்கள் எல்லாமே விக்கிரகங்கள் தான் இல்லையா? கர்த்தருக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தராமல் மற்ற எதுக்கு முக்கியத்துவம் தந்தாலும், இப்போ பேச்சுக்கு சொல்லாமல், நான் பேச்சுக்கில் ஒரு விஷயத்துக்கு ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், சர்ச்சுக்கு போகிற நேரத்தை ஆஃபீஸ் நேரம் செய்வோன்னா அதுவே விக்கிரகம் தான். ஏன்னா சர்ச்சுக்கு போகிற டைமுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தராமல் நம்ம ஆஃபீஸ் வேலைக்கு முக்கியத்துவம் தரோன்னா அதுவே விக்கிரகம் தான். எனக்கு அதுதான். அப்போ தேவனுக்கு முக்கியத்துவம் தரதை விட மனைவிக்கு முக்கியத்துவம் தரது அது விக்கிரகம் தான். தேவனுக்கு முக்கியத்துவம் தரதை விட நம்ம ஆஃபீஸில் மேனேஜருக்கு முக்கியத்துவம் தரது அதுவும் விக்கிரகம் தான். தேவன் எல்லா இக்கட்டுலேருந்து விடுதலையாக்குறவராக நம்ம பாவம் செய்யாதபடிக்கு
நம்ம உண்மை உத்தவமாக இருந்தோம்னா எந்த விக்கிரகமும் நம்மளை ஆளுகை செய்ய விட மாட்டேன். எந்த விக்கிரகமும் நம்மளை துக்கப்படுத்துவோ அதனால் வர பயங்கரங்கள் நம்ம நெருங்கவோ விடவே மாட்டேன். சரிங்களா? நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸில் இருக்கிற நம்ம நெருக்குவாங்களான்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம், தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம், பாவத்தை எல்லா நிலையிலையும் விட்டவங்கள வாழ்வோம். ஒன்று ஆஃபீஸில் உண்மையாக இருப்பாங்க, ஏசப்பா உண்மையாக பிடிச்சிப்பாங்க. வீட்டில் பாருங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பாருங்கள், வெளியில் பாருங்கள், அந்த மாதிரி நேரங்களில் போய் எப்படி சொல்ல நான் எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் டிராஃபிக் ரூல்ஸுன்றதை மதிக்க மாட்டாங்க, போகிற வரவங்களும் மதிக்க மாட்டாங்க, ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் உண்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படியான நம்ம இங்கே ஒரு இடத்துல நம்ம கோட்டை பெறுறோம், ஓட்டை ஆக்கிடுறோம், அதில் நம்முடைய ஆசீர்வாதம் போகிறதுனால தான் பாவம், கஷ்டம், நஷ்டம், பிசாசின் கிரியைகள். நான் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம எங்கெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கணுன்றது தேடி கண்டுபிடிச்சி பார்ப்போம் ப்ளீஸ். அப்போ தான் நம்மளை முழுசாக அனுபவிச்சிக்க முடியும், அந்த தேவனோட மகிமையை அனுபவிக்க அப்போ தான் முடியும். நம்ம எங்கேயோ ஓட்டு வரோம், நான் இங்கெல்லாம் நல்லா இருக்கேன், அப்போ எங்கே நல்லா இல்லைன்னு தேடி கண்டுபிடிங்க. வழியில் இல்லைங்களா? நம்ம தேவையில்லாத கண்களின் இச்சை, மற்ற எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், அவசியம் இல்லாத இதில் தேவையில்லாமல் கண்களின் இச்சையினால் அதனால் வர பாவத்தினால் ஆஃபீஸில் பாரு நம்ம உத்தமமாக இருந்தாலும் நம்ம தேவையில்லாமல் திட்டுவிடும். ஏன் நம்ம இங்கே செஞ்ச பாவம் அங்கே பிரதிபலிக்கும். ஏன்னா பிசாசு அதுதான் எங்கே வாய்ப்பு கிடைக்குன்னு தேடிட்டு இருப்பான். அப்போ நம்ம முழுமையான ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சரிங்களா, முழுமையாக திரும்பிடணும். அல்லேலூயா. முழுமையாக திரும்பினோம்னா கர்த்தர் இம்மையிலேயும் அதிகமான வேலை மறுமையில நித்திய ஜீவன் அடையாமல் போவதுன்னு சொன்ன அந்த வாக்கின்படி இங்கேயும் நம்மளை சந்தோஷமாக வச்சு வரப்போது இல்லை ரகசிய வருக, அதை நம்மளை கொண்டு போய் பரலோகம் சேர்ப்பார். அல்லேலூயா.